வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல அட்சய திருதியை எப்படி கொண்டாடலாம்? கொண்டாடுறதுக்கு உகந்த நேரம் என்ன? அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். நெறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, அல்லது என்ன நேர்ல பார்த்த நெறைய பேர் என்கிட்ட கேட்டது, அட்சய திருதியை பத்தி கூடுதல் தகவல்கள் நீங்க சொல்லுங்க. பொதுவா அட்சய திதிங்கிறது பொருள் வாங்கலாம், செல்வம் சேரும் அப்படின்னு நெறைய வீடியோ பார்த்தோம். எனக்கு அட்சய திதிய பத்தி கூடுதல் தகவல் வேணும்னு நெறைய பேர் என்ன தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிட்டீங்க. அவங்களுக்காக சில கூடுதல் தகவல்களையும், அட்சய திதியை எப்படி கொண்டாடலாம்? அட்சய திதினா என்ன? இந்த நாள்ல என்ன விஷயங்கள் செய்யலாம்? எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும்? அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே நாம இன்னைக்கு இந்த அட்சய திருதி சிறப்பு வீடியோல பார்க்கலாம். அட்சய திருதியைங்கிறது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் இந்த அட்சய திருதியை. அதுல இந்த வருஷ அட்சய திதி வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்த விசேஷமான நாளான வெள்ளிக்கிழமையிலேயே இந்த வருடம் அட்சய திருதியை வருது. இந்த அட்சய திருதியைங்கிறது என்னன்னா, அமாவாசையிலிருந்து 3வது திதி தான் திருதியை திதி. அதை தான் அட்சய திருதின்னு கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாசமும் அமாவாசை முடிந்த 3வது திதி திருதியை திதி. அதுல இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த திருதியை திதி அட்சய திருதியை அப்படின்னு சொல்றோம். இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது என்ன விசேஷம்? இந்த நாள்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஏழை ஒருவருக்கு தங்கத்தால் ஆன நெல்லிக்காயால் அவருக்கு மலையாக அபிஷேகம் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த அற்புதத்தையும் ஒரு ஏழையை மிகப்பெரிய பணக்காரனாக மகாலட்சுமி மாற்றிய நாள் இந்த அட்சய திருதியை. அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரத்தை நமக்கு அருளிய நாளும் இந்த அட்சய திருதியை நாள். அதே போல ஒரு சாதாரண குசேலர் குபேரனாக உயர்ந்ததும் இந்த அட்சய திருதியை நாளில். மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல பரசுராமராக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததும் இந்த அட்சய திருதியை நாளில். அதே மாதிரி திரௌபதியின் ஆடையை துகிலுரிக்கும் பொழுது திரௌபதியின் ஆடை வளர்வதற்கு காரணமான நாளும் இந்த அட்சய திருதியை நாளில். அதே போல் சிவபெருமான் பிச்சாடனாராக காட்சியளிக்கும் பொழுது அவருக்கு மிக உயர்ந்த நாயகியாக அன்னபூரணி அவருக்கே அன்னத்தை தானமாக கொடுத்த நாளும் இந்த அட்சய திருதியை நாள். அப்ப இந்த அட்சய திருதியை நாள் என்பது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, தங்கம் வாங்கினா சேரும், வெள்ளி வாங்கி நம்ம வச்சுக்கிட்டா வளரும், காசை வச்சுக்கிட்டா வளரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக அட்சய திருதியை நாள் என்பது நாம 4 பேருக்கு தான தர்மம் செய்யும் நாள். காரணம், அட்சய பாத்திரம் என்பது நம்ம கொடுக்க கொடுக்க சுரக்கக்கூடிய ஒரு அருமையான உன்னதமான ஒரு பாத்திரம். அதே போல அட்சதை அப்படிங்கிறது திருமணத்தின் போதும் சரி, பெரியவர்கள் தன்னிடம் ஆசி பெறும் அனைவருக்கும் கொடுப்பது, அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, ஆசீர்வாதம் செய்யறது. அப்ப இந்த அட்சயம் அப்படின்னாலே கொடுப்பது என்று பொருள். அப்ப அட்சய திருதியை நாளில் நம்ம தங்கம் வாங்கி வைக்கணும், வெள்ளி வாங்கி வைக்கணும், வெச்சா சேருங்கிறதை விட தானங்கள் செய்தால் அதனால் மிகப்பெரிய அளவில் செல்வ வளம் உயரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. அப்ப உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? அட்சய திருதியை நாளில் நாம தங்கம் வாங்க முடியுமோ அல்லது வெள்ளி வாங்க முடியுமோ வாங்கலாம், வாங்காம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஏழைகளுக்கு, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு உணவு தானம் வழங்கலாம், இல்ல ஒரு ஆடை தானம் வழங்கலாம், இல்லைன்னா ஒரு அரிசி, கோதுமை மாவு அல்லது ஏதாவது ஒரு தானியங்கள், இதை நம்ம தானமாக வழங்கலாம். எப்பவுமே இறைக்க இறைக்க தான் கிணற்றில் நீர் ஊறும். அதுபோல நாமும் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு செல்வம் சேரும். அப்படி கொடுக்க வேண்டிய நாளாக இந்த அட்சய திருதியை நாளை நாம கொண்டாட கண்டிப்பாக தவறக்கூடாது. அப்போ எந்த பொருளையும் வாங்கி வைக்க கூடாதா? அட்சய திதியில வாங்குவது சிறப்பு இல்லையா? அப்படின்னா நீங்க தங்கம் வாங்குவது, வெள்ளி வாங்குவது, பிளாட்டினம் வாங்குவது, வைரம் வாங்குவது எல்லாம் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதாவது அது அவசியம் இல்லை. நீங்க ஒருவேளை
என்கிட்ட வந்து பணம் இருக்கு. நான் அடுத்த மாசமோ அல்லது ரொம்ப சீக்கிரத்துல நான் நகை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த அட்சய திதியில போய் வாங்கலாம். மற்றவர்கள் கடன உடன வாங்கி இந்த அட்சய திதி நாள்ல தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு நாள் இந்த அட்சய திருதியை நாள். அப்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த பொருள் எது அப்படின்னா உப்பு. ஏன் அப்படின்னா மகாலட்சுமி பிறந்த வீடு கடல். திருப்பார்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி பிறந்தாங்கங்கிறது நம்மளோட புராணம். அப்ப அதன்படி பார்க்கும் பொழுது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருளில் மனிதனோட வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படக்கூடியது வந்து உப்பு. அதனாலதான் நம்ம வீடுகள்ல முன்னாடி இருந்து பெரிய வழக்கம் என்னன்னா, எந்த பொருள் குறைஞ்சாலும் குறைஞ்ச பிறகு வாங்குவாங்க. ஆனால் உப்பு மட்டும் குறையாம பார்த்துக்குவோம். அதற்கு காரணம் மகாலட்சுமியின் பிறந்த வீட்டு சீதனம். மகாலட்சுமிக்கு எப்பவும் பிடித்தது உப்பு. அதனால உப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம். மகாலட்சுமிக்கு பிடித்த பூக்கள் எதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, மல்லிகை, தாமரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெண்ணிற பூக்கள் எதுவாக இருந்தாலும் அட்சய திதியில வாங்கலாம். மஞ்சள் ரொம்ப 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 மங்களகரமானது. ஒரு வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி குடியிருக்க மங்கள பொருளில் முதன்மையானது மஞ்சள். நம்ம வீடுகள்லயும் சரி, நம்ம எந்த ஒரு பூஜைக்கு பொருள் வாங்கினாலும் அந்த லிஸ்ட்ல கூட முதல்ல எழுதக்கூடியது மஞ்சள். அப்படிப்பட்ட மங்களகரமான மஞ்சளை வாங்குவது மிக மிக விசேஷம். அதே மாதிரி நெல்லிக்காய் வாங்கணும்னா வாங்கலாம். நெல்லிக்காய் லக்ஷ்மியின் அம்சமே. வெற்றிலை பாக்கு வாங்கி பூஜைக்கு வைக்கலாம். நெய்வேத்தியமா எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, கற்கண்டு சாதத்தை நெய்வேத்தியம் செய்யலாம். கற்கண்டு சாதத்தை நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு செய்யலாம். முடியலங்கிறவங்க பால் பாயசம் செய்யலாம். இது எதுவுமே முடியல, எனக்கு இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன்னா நீங்க கற்கண்டை வாங்கி பூஜைக்கு அப்படியே வைக்கலாம். இது எல்லாமே அட்சய திருதியை நாளில் நீங்கள் வாங்கினால் சிறப்பு. அன்னைக்கு வாங்கணுமா முதல் நாள் வாங்கணுமான்னா, முதல் நாள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அன்னைக்கு காலையிலேயே நீங்க அதை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்ப வழிபாடு செய்யறதுக்கு அட்சய திருதியை நாள்ல உகந்த நேரம் எது அப்படின்னா, உகந்த நேரம்ங்கிறது வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் சுக்கிர ஓரையை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு, அந்த நாளில் நல்ல நேரத்தையும் பயன்படுத்தலாம். இப்ப சுக்கிர ஓரைங்கிறது காலையில 6:30க்கே வந்துடும். அப்ப 6:30ங்கும் போது என்னால பூஜைக்கு ரெடியாக முடியாது, கற்கண்டு சாதமோ பால் பாயசமோ தயார்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா, மதியம் வரக்கூடிய சுக்கிர ஓரையில 1:30 மணிக்கு நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா மாலையில பொறுத்த அளவுல 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்குமே நல்ல நேரமும் சுக்கிர ஓரையும் கலந்தே இருக்கிறதுனால, ஈவினிங்ல 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்க அட்சய திருதியை வழிபாடு செய்யலாம். இந்த நாளில், அட்சய திருதியை நாளில் செல்வம் சேர்வதற்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கும் எந்த ஒரு பொருளையும் வாங்கி வைப்பதை விட, அந்த நாளில் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை, அன்னதானமோ பொருள் தானமோ தானிய தானத்தையோ நாம ஏழைகளுக்கு கொடுத்து உதவினால், நம்ம ஒருத்தருக்காவது ஒரு வயிறார ஒருவேளை அன்னமிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் உறுதியாக சேரும். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெரிய அளவில் பெருகும். இந்த அட்சய திருதியை நாளில் எதையும் வாங்கி அப்படியே வச்சா வளரும் அப்படிங்கிற தவறான நம்பிக்கையை கைவிட்டுட்டு 4 பேருக்கு தான தர்மம் செய்வோம். நாமும் வளர்வோம், நாடும் வளரும். எல்லோரும் செழிப்பாக இருந்தால் நிச்சயமாக இந்த அட்சய திருதியை மட்டுமல்ல, வரப்போற அனைத்து அட்சய திருதியை நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் வளம் கொளிக்கும் நாளாகவும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவும் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த அட்சய திருதியை நாளில் உங்களுக்கு 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் என்று உங்கள் சார்பாக மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.